உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் மதி வந்துட்டு அடித்தது தப்பு தப்புன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சாரி கேட்க சொல்லும்போது இந்த சைடு சுரேஷுமே என்னால் அதெல்லாம் கேட்கவே முடியாதுன்னு சொல்லும்போது ராகவன் தான் முதல்ல அதெல்லாம் நீ கேட்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தங்கராஜ் கூட்டிகிட்டு போயிட்டு பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவரே சாரி சொல்ல வச்சு இதை வந்து அவரும் ஏற்றுக்கிட்டு சாரியும் சொன்னதுக்கப்புறமா யாருக்குமே எதுவுமே புரியல. இது என்னடா ரெண்டு பேரும் போய் பேசிட்டு வந்தாங்க, திரும்ப வந்து சாரி சொல்கிறாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு போகும்போது ரேவதிக்கு இது தோணிக்கிட்டே இருக்கு. காரில் போயிட்டே இருக்கும்போது அப்படியே தங்கராஜை பார்க்குறதும் திரும்புறதும் கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. தங்கராஜ் இதை பார்த்துட்டு, என்ன ரேவதி ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற போல இருக்கு, என்ன விஷயம் கேளு அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, நான் கேட்டேன்னா நீங்கள் பதில் சொல்லவும் மாட்டீங்க, அதான் கேட்கலாமா வேணாமான்னு அப்படிங்கிறாங்க. இதான் கேட்கணும்னு தோணிடுச்சுல்ல, கேளு கேளு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது என்ன அப்பாவை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசிட்டு வந்தீங்க, அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவே வந்துட்டு நான் மதியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. எப்போவும் வழக்கமாக மதி ஏதாவது தப்பு பண்ணிட்டா இவன் நம்ம வீட்டுக்கு வேணாம் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துறதுலே தான் என் அப்பாவும் அம்மாவும் குறியாக இருப்பாங்க. கூடவே நீங்களும் அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவீங்க. ஆனால் இந்த வாட்டி அவளை வெளியில் போக வேணான்னு சொன்னதோடு இல்லாமல் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் நீங்கள் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் சுரேஷே வந்துட்டு சாரி சொல்லிட்டாரே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி தங்கராஜ் பார்த்துட்டு, ஆமாம் ரேவதி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ முதல்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணுற? எப்போ பாரு அந்த மதிக்கு மலருக்குன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கியே தவிர மருமகள்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க உங்கள் அப்பா அம்மான்னு என்கிட்டே நீ சொல்கிற. உங்கள் அப்பா அம்மா உன் குடும்பம்னு ஒரு யோசனையே இல்லாமல் ஒரு மருமகனாக நானே அவங்க பக்கத்தில் நிற்கிற எல்லாம் பண்ணுறேன். ஆனால் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு நீ ஏன் ரேவதி இப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, என் அப்பா அம்மா என்ன தான் பண்ணாலும் என்ன ஒரு நியாயம்னு இருக்குல்ல, நான் நியாயத்தை தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆமாங்க நான் கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லிங்க, அப்பா கிட்ட போய் நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தையோ பேசினேன், உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. ரேவதியை ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி பேசும்போது, ஆமாம் அந்த ஆள்கிட்ட கேட்டாலும் பதிலே கிடைக்க போகிறதில்ல, நான் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும், இதில் பெருசாக பதில் சொல்கிற மாதிரி கேளுன்னு வேற சொல்லிக்க வேண்டியது அப்படின்னு புலம்புறாங்க. என்ன ஏதோ பேசுகிற போல இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே தங்கராஜோட அம்மா பார்த்துட்டு, என்னடா ஊர் உலகத்தில் நடக்காத எல்லா கூத்தும் இங்கே தான் நடக்குது, அவள் என்ன கை நீட்டியிருக்காளாமே, அப்படி என்ன அவள் பெரிய பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது உடனே ரேவதி இருந்துட்டு, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் அடித்தாங்கிற விஷயம் மட்டும்தானே ஃபோனில் என் அப்பா அம்மா இங்கே சொன்னாங்க, ஆனால் முதல்ல அடித்தது சுரேஷ் தான் அப்படிங்கிறாங்க. சுரேஷ் அடித்தானா? சரி சுரேஷ் அடித்தானாலும் இவ திரும்ப கை நீட்டி அடிச்சிருவாளா? ஏண்டி நீ தான் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிற, என் மகனை நீ ஒரு வாட்டியாவது கை நீட்டி அடிச்சிருப்பியா அப்படின்னு சொன்ன உடனே அடிக்கணும்னு தான் தோணுது அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ரேவதி யோசிச்சுட்டு இருக்கும்போது தங்கராஜ் டக்குன்னு பார்த்துட்டு, அம்மா என்னம்மா அவளுக்கு என்ன நீ சொல்லி கொடுத்துட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி சொல்ல வரலடா, நான் சொல்ல வரது என்ன, நீ புரிஞ்சுக்கிறது என்ன தான் இருந்தாலும் ஒரு ஆம்பளைய கட்டின புருஷனாகவே இருந்தாலும் கை நீட்டி அடிக்கிறதாடா, அது என்னடா பழக்கம் அவளுக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை, அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவ வந்துட்டு ஏதோ கூட பேசியிருப்பா போல, இவன் ரொம்ப கோவத்தில் டக்குன்னு கையை நீட்டியிருக்கான், அதனால தான் இவளும் கையை நீட்டியிருக்கா அப்படிங்கிறாங்க. என்னமோ போங்க, நல்லா பொண்ணை பார்த்து உன் மச்சானுக்கு நீ கட்டி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. ரேவதியுமே பசங்களை பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு போயிட்டு தங்கராஜ் வந்து சுரேஷுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போது சுரேஷ் கிட்ட தான் பேசுகிறாரு போல இருக்குது, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு இப்போ ரேவதி போய் ஒரு ஓரமாக நின்று கேட்குறாங்க. அப்போ தங்கராஜ் வந்துட்டு, என்ன சுரேஷ் மதி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா, அவள் அண்ணி கூட இருக்கா போல இருக்கு அப்படின்றாங்க. சரி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுறது இல்லையா, எதுக்குடா அவ கூட உனக்கு சண்டை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் தானே மாமா சொன்னீங்க, இப்போ தான் அவள் மூட் அவுட்டில் இருக்கா, இப்போ போய் நீ பேசுனீன்னா ஒர்க் அவுட் ஆகும், அவள் கூட அப்படியே சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. நானும் அந்த மாதிரி தான் மாமா போயிட்டு ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு தான் மாமா பக்கத்தில் போனேன். அவள் என்ன மாமா இப்படி இருக்கா, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் மாமா, கேட்டால் இன்னும் நான் மனசால ரெடி ஆகலை, அதால் ரெடி ஆகலை, இதால் நான் ஐயோயோயோ சத்தியமாக இவ கூடலாம் யாருமே வாழ முடியாது மாமா அப்படிங்கிறாங்க. சரிடா, அவளை நீ தானடா ஏதாவது பேசி வழிக்கு கொண்டு வரணும், அதை விட்டுட்டு கை நீட்டுவியா அப்படின்றாங்க. சரிங்க மாமா, நான் கை நீட்டினேன், பதிலுக்கு அவளும் என்னை அடித்தால, அது தப்பு தானே, நீங்களும் என்ன சேர்ந்துக்கிட்டு அப்பாவும் நீங்களும் வந்து என்னை சாரி கேட்க சொல்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு சைடு பேசும்போது, டே சுரேஷ் நான் சொல்கிறத முதல்ல கேளு, அவகிட்ட நீ இப்போ சாரி கேட்டது ஒன்றுட்டும், நான் வந்து உன்னை வந்து அப்படி ஒன்று இப்போ விட்டுற மாட்டேன், இப்போ உன்னை வந்து சாரி கேட்க வச்சேன்னா இதை விட பலமாக அவளுக்கு வந்து ஏதாவது நம்ம திரும்பி பண்ணணும் அப்படிங்கிறாங்க.
என்னத்த பண்ணுறது, இப்போவே சாரி கேட்க சொல்லியிருக்கீங்க. நீங்கள் முதல்ல என்னை சாரி கேட்க சொன்னதிலே எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்கு மாமா உங்கள் மேலே. நீங்களும் சரி அப்பாவும் சரி அப்படின்றாங்க. சுரேஷை நீ யோசிச்சு தான் பேசுறியா? ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ திரும்பவும் இவ போய் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லிட்டு கேஸை கொடுத்தான்னு வச்சுக்க, உன் வேலைக்கும் ஆப்பு, வீட்டில் இருக்க எல்லாரையும் அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே இல்லையா அப்படின்னோடனே சுரேஷ் அப்படியே என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்றாங்க. பின் என்ன, இப்போ நீ சாதாரணமாக அது இதுன்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை நடக்கிறதுக்கே அவள் ஸ்டேஷன் வரைக்கும் போனா, இப்போ நீ அவ மேலே கை வச்சிருக்க. அப்போது இதை இன்னும் என்னென்னலாம் பண்ணி மீடியா வரைக்கும் கொண்டு போனாலும் கொண்டு போவா அவ. அப்போது உன் வேலை என்னாகும்? வீட்டில் இருக்கவங்கள பற்றி நீ யோசிச்சியா? அதெல்லாம் யோசிக்காமல் நீ அசால்ட்டாக கையை நீட்டிட்டு சாரி சொல்ல மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. எல்லாத்தையும் யோசிக்கணும் சுரேஷ் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே ரேவதிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆஹா, அப்போ மதி மேலே இருக்க பயத்தில் தான் இதெல்லாம் வந்திருக்கா. ஆனால் அதெல்லாம் வெளியே காட்டிக்காத மாதிரி அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் மதி செஞ்சது தப்புங்கிற மாதிரில இவர் பேசிட்டு வந்தார். இதுதான் காரணமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வேகமாக வந்துட்டு உள்ள ரேவதி வந்துட்டு குரூப்பில் வந்துட்டு எல்லோரும் இருக்கீங்களா ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாங்க. அப்போது இங்கே மதியும் மலரும் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்கங்கும்போது பார்த்துட்டு அக்கா ரேவதி தான்க்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இருக்கோன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்தேன், நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாய்ஸ் மெசேஜில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே இங்கே மலருக்கும் மதிக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். மதியா சிரிப்பாக சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சிட்டு அக்கா என்னக்கா இது அப்படிங்கிறாங்க. மலர் பார்த்துட்டு அப்படி தான் இருக்கணும் மதி, நான் தான் அப்பையிலேருந்து அப்படியே அவங்க சொன்னதுக்கெல்லாம் பணிஞ்சு 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 என்னை இப்போ வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தியா நீ ஸ்டேஷனுக்கு போயிடுவியோங்கிற பயத்தில் தான் உன்னை அவங்கக்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்லியிருக்காங்க. அப்போது உன் மேலே ஒரு பயம் இருக்கு மதி, அப்படியே நீ மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ மதி பார்த்துட்டு இல்லைக்கா எனக்கு ஆக்சுவலாக இப்போ ஸ்டேஷனுக்கு போகணுங்கிற ஒரு ஐடியா கூட தோணலை, ஆனால் இதையும் யோசிக்கலான்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு சைடு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் இவங்க 3 பேரும் அப்படியே சாட்டில் பேசிட்டு ரேவதி மூலமாக இப்போ இதனால தான் அவங்க சாரி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்துடுது. இப்போ மதி வந்து இதை யோசிக்கிறாங்க. இனிமேல் இவன் என்கிட்ட ஏதாவது பண்ணான் அப்படின்னா நான் இன்னைக்கு மேலே கை வச்சதை வந்து ஸ்டேஷனில் போய் சொல்லுவேன்ற வச்சு நம்ம இவனை மிரட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலே இருக்காங்க. சரிக்கா நான் ரூமில் போய் படுக்கிறேன், நேற்றுமே நான் உங்கள் கூட தான் இருந்தேன், பாப்பா வர நீங்கள் இல்லாமல் தூங்க மாட்டால, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மதி, அங்கே போயிட்டு திரும்பவும் 2 பேர் ஏதாவது சண்டை போட போகிறீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு சண்டையும் வராது, அப்படியே சண்டை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி நேராக வராங்க. வந்தால் இங்கே வந்து முன்னாடியே வந்துட்டு இங்கே 2 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. ராஜலட்சுமி அப்படியே பார்த்துட்டு மதி வந்து அங்கே போகிறத பார்த்துட்டு ஏய் நில்லடி அப்படின்றாங்க. நின்று இப்படி பார்த்தோன்னே எங்கே போகிற நீ அப்படின்றாங்க. எங்கே போகிறேன்னா ரூமுக்கு தான் போகிறேன் அப்படின்றாங்க. ரூமுக்கு போறியா? நீ எதுக்கு அங்கே போகிற? நீ ஒன்றும் அங்கெல்லாம் போய் தூங்க வேணாம், என் பையனை இன்றைக்கி நைட்டு ஏதாச்சும் அவன் மேலே இருக்க கோவத்தில் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன், நீ போய் இன்றைக்கி மலர் கூடயே படுத்துக்க, எங்கே படுத்தா என்ன, அங்கே தூங்குறதுக்கு எங்கே வேணால் போய் நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இது என்னோட பர்சனல், இதை வந்து அவர் வெளியில் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பேசினாருங்கிற கோவத்தில் தான் சண்டையை ஆரம்பிச்சிச்சு. நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க, இதுதானே என்னோட ரூமு, அவர் இங்கே தானே இருக்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மதி உள்ளர போன உடனே திரும்பி இப்படி பார்த்துட்டு பார்த்தீங்களாங்க இவளுக்கு எவ்வளோ திமிருன்னு, கொஞ்சமாவது ஒரு மாமனார் மாமியார்னு ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறாளா, எப்படி பேசிட்டு போகிறா பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ராகவனும் அப்படியே பார்த்துட்டு என்னத்தை பண்ண சொல்கிறது, எல்லாம் நம்ம தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ பார்க்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் என்ன மாப்பிள்ளை கூட போய் பேசிட்டு வந்துட்டு திடீர்னு நம்ம சுரேஷையே அவகிட்ட சாரி சொல்ல சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணது நியாயமா? சுரேஷ் அவகிட்ட சாரி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அப்படியே கோவத்தில் பொங்கும்போது டக்குன்னு ராகவன் பார்த்துட்டு ஏ எதுக்கடி கத்துற, அமைதியாக பேசு அப்படின்றாங்க. நீங்கள் பண்ண வேலைக்கு நான் அமைதியாக வேற பேசணுமா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது உங்கள் மேலே அப்படின்றாங்க. கோவம் வருதா? அது சரி, உன் கோவத்தை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது லட்சுமி, என்ன நடந்துச்சுன்னு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு பண்ணணும். மாப்பிள்ளை மட்டும் கரெக்டான நேரத்தில் என்னை கூட்டிகிட்டு போய் பேசலைன்னு வச்சுக்கோமே, இது வேறு மாதிரி போயிருக்கோம் அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு புரியல, மாப்பிள்ளை அப்படி என்ன தான் சொன்னார் அப்படின்றாங்க. ஆமாம், ஏற்கனவே உன் பையன் மேலே போயிட்டு நம்ம மேலெல்லாம் வந்துட்டு இவன் ஸ்டேஷன் வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்திருக்கா. அப்போவே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார், இப்போ அவங்கள வார்ன் பண்ணி தான் அனுப்புகிறேன்னு சொல்லி தானே அனுப்புனார். இப்போது திடீர்னு இவ போயிட்டு மேலே கை வச்சுட்டான்னு சொல்லிட்டு போய் திரும்பவும் ஸ்டேஷனில் நின்னான்னா என்ன ஆகும்? சுரேஷுக்கு வேலையும் போகும், நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தான் வைப்பாங்க. இதெல்லாம் யோசிக்காமல் அவனும் கையை நீட்டிட்டான், நீயும் நானும் சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கோம். இதை வந்து மாப்பிள்ளை கரெக்டான நேரத்தில் சொன்னதுனால தான் எனக்குமே அது தோணுச்சு அப்படிங்கிறாங்க.
என்னங்க சொல்கிறீங்க? திரும்பவும் இவ ஸ்டேஷனுக்கு போனால் நம்மளெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து அப்படியே வாயை பொளந்து கேட்கும்போது, ஆமாம் அதெல்லாம் யோசிக்காமல் நீயும் சேர்ந்து அவகிட்ட இது பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு லக்ஷ்மி, மலர்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இவகிட்ட பேசிகிட்டு இருக்காத. கொஞ்சம் இவகிட்ட பார்த்து பேசு. நேராக ஸ்டேஷனுக்கு எந்த நேரம் வேணாலும் அவள் போயிடுவா. கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு எழுந்து போயிடுறாரு. அப்படியே லக்ஷ்மிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவ நம்ம ஒரு மாதிரி நினச்சி ஒன்று பண்ணணும்னு நினச்சா இவ வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சிருக்காளே அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே எழுந்து போகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே மலர் கிச்சனில் இருந்து கேட்டுட்டு, ஓகே மலருக்கு அப்படி ஒரு சிரிப்பாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நேராக ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போது அதை பார்த்துட்டு பாக்கியராஜ், என்ன மலர் நீ பாட்டுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே வர அப்படிங்கும்போது வயிறுக்கு வலிக்க வலிக்க அப்படி சிரிக்கிறாங்க. மலர் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல. வீட்டில் இவ்வளோ சண்டையும் சச்சரவுமா இருக்குது. நம்ம இப்போ தான் சமாதானப்படுத்தியிருக்கோம். இன்னும் அடுத்து அவங்க ரூம்குள்ளே போயிருக்காங்களே, என்ன சண்டை போடுவாங்களோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பாக்கியராஜ், இதை கேட்டினா நீயே விழுந்து விழுந்து சிரிப்ப அப்படின்னு மலர் சொன்னோன்னே, என்னன்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னோடனே இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்ன உடனே பாக்கியராஜுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படின்னா மதி மேலே இருக்க பயத்தில் தான் இவ்வளவு நடந்துச்சா அப்படின்னோடனே, கேட்டால் உனக்கே சிரிப்பு வருது தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு, ஆனாலும் இன்னைக்கு அத்தையும் மாமாவையும் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா மலர் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. யாருங்க சொல்கிறீங்க? மதியோட அப்பா அம்மாவையா அப்படின்னு மலர் கேட்டோடனே, ஆமாம் வந்து அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே மாமாலேருந்து அப்பா அம்மா ஏன் சுரேஷ் முதற்கொண்டு உட்காந்துருக்கான். அவர் நின்றுட்டு இருக்காரு, அவங்களும் நிற்கிறாங்க. ஒரு வயசானவங்கன்னு இல்லாமல் ஒரு மாமனார் மாமியார்னு ஒரு மரியாதை கூட கொடுக்காம அவனும் அப்படி திமிரா உட்காந்துருக்கான். அவர் திரும்ப கிளம்பும்போது மாப்பிள்ளைன்னு சொல்லி பேச வராரு, அவன் பாட்டுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி எழுந்திரிச்சு போகிறான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதை பார்த்தோன்னே மலர், ஏங்க இதெல்லாம் என்ன ஒரு புதுசாக என் குடும்பத்தையும் உங்கள் அப்பா அம்மா மட்டமாக தான் பேசுகிறாங்க. இப்போது மதியோட அப்பா அம்மாவையும். ஆனால் இன்னைக்கு மதியோட அப்பா சூப்பராக பேசினாரு அப்படிங்கிறாங்க. சூப்பராக பேசினாரா? எதுக்கு மதியோக்கு ஆறுதலாக பேசினதை பற்றி கேட்குறியா? நீங்கள் கை வச்சதும் தப்பு தான் சொன்னாரே அதை சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மதி செஞ்சதும் தப்புன்னாலும் உங்கள் பையன் செஞ்சதும் தப்பு தானே, அடிக்கிறதுக்காக நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படிலாம் கேட்டது இல்லாமல் அவளுக்குன்னு கேட்குறதுக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் சும்மா எதுலாம் பண்ண முடியாது, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஆறுதலாக பேசிட்டு போனாங்கல்ல. அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்சமாவது பயம் வரணுங்க. இப்படியா பண்ணுவாங்க? வீட்டுக்கு வந்த மருமகனா அவளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும்ல. அவளோட கல்யாணம் எந்த மாதிரி சூழ்நிலையில் நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம இந்த சுரேஷும் ஏன் தான் இப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ரூம்குள்ளே பார்த்தா இப்போ சுரேஷ் அப்படியே ஒரு மாதிரி நல்ல முறுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவ்வளோ ஒரு கோவத்தில் நேராக போயிட்டு இங்கே எதுவுமே பேசாமல் மதி பாட்டுக்கு போயிட்டு அப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாங்க. இவங்க போய் லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க. சுரேஷ் போய் லைட்டை ஆன் பண்ணுறாரு. அப்படியே ஒரு மாதிரி கோவம் வருது மதிக்கு. எதுவுமே பேசாமல் அப்படியே இங்கிட்டு திரும்பிட்டு படுத்துக்கிறாங்க. அப்படியே அவர் பாட்டுக்கு டம்முன்னு உட்கார்றாரு, குத்துறாரு, எதோ பண்ணுறாரு கோவத்தில். நம்ம என்ன பண்ணாலும் இவ எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே, ஏதாவது சண்டை போடுவான்னு பார்த்தா இப்படியே அமைதியாகவே இருக்காளே அப்படின்னும் போது இங்கே அப்படியே டக்குன்னு எழுந்து உட்கார்றாங்க. உட்காந்துட்டு, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இப்போ திரும்ப சண்டை போடணுமா அப்படிங்கிறாங்க. சண்டை போடணுமாவா? அப்படின்னா நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக இப்போ நான் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன உங்களோட இன்டென்ஷன் தான் என்ன? இப்போ உங்ககிட்ட நான் சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் தூங்கணுமா அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நீ பாட்டுக்கு தூங்கணும். இப்போது வேலைக்கு போயினா வந்த, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்த, இப்போ வேலையும் இல்லைல்ல, சாப்பிடு தூங்கு சரியா அப்படிங்கிறாங்க. என்னதான் வந்து சுரேஷ் வந்து மதிக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு பண்ணாலும் மனசுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம கை நீட்டினதுக்கு இவன் நேராக ஸ்டேஷனுக்கு மட்டும் போயிருந்தானா என்ன ஆயிருக்கும், நமக்கு வேலையும் போயிருக்கும், பத்தாததுக்கு வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்களே. அப்பா இவளை வந்து நினச்சாலே ஒரு மாதிரி இருக்கே, என்ன மாதிரி பொண்ணு இவ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.